விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்திடும். விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்திடும். ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே, ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுவேன். பலத்தின் மேல் பலனடைய என் மேல் வந்து விண்ணக காற்றே என் போல என்னை, விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என் மேல் வந்து. அக்கினி அபிஷேகம் என்றும் வேண்டும் தெய்வமே, அக்கினி அபிஷேகம் என்றும் வேண்டும் தெய்வமே. என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமே, என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமே. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வெண்புறாவை போல என் மேல் வந்து அமர்ந்திடும். விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி. அல்லேலூயா. விண்ணக காற்றே என்னை நோக்கி, எல்லாரும் சொல்ல என்ன நோக்கி வீசணும். அல்லேலூயா. அந்த காற்று வீசும்போது எல்லா காரியங்களையும் அது உருமாற்றும். அல்லேலூயா. பயந்த பேதுரு, மறுதலித்த பேதுருவை சமஸ்த அந்த இஸ்ரவேலுக்கு முன்பதாக நிறுத்தி கர்த்தரே தெய்வம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்தது. ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் அந்த காற்றை நம்ம வாழ்க்கையில் வீச செய்யும் பொழுது ஒரு தைரியத்தை கத்த தர போறார். ஆமென். நமக்கு ஆண்டவர் ஒரு பலமுள்ள ஆவியை கத்த தந்திருக்கிறார். உங்க வேலையில, உங்க சூழ்நிலையில, உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா வித அந்த பயத்தின் ஆவியை கத்தர் எடுத்து போட்டு ஒரு பலமுள்ள ஆவியை கத்த தர போறார். அல்லேலூயா. எதிர்காலம் எப்படி இருக்கும் நமக்கு தெரியலையே, பயந்து போறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் ஒரு பலமுள்ள ஆவியை கத்த தர போறார். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பழைய ஆவியை எடுத்து போட்டு அவருடைய ஆவியை நமக்குள்ள வைக்க போறார். இங்க இருந்து போகும்போது வேற மனுஷனா, வேற மனுஷியா கத்தர் உங்களை அனுப்ப போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதற்கு தேவை ஒரு கீழ் காற்று, அதற்கு தேவை மேல் வீட்டறை ஒரு காற்று. ஆமென். இல்லை, இணைந்து பாடு. முழங்காலை முடக்கியது முழங்கால் அளவு அல்ல, முழங்காலை முடக்கியது முழங்கால் அளவு அல்ல. நீச்சலாலம் வேண்டும் இழுத்து செல்லும் என்னையே, நீச்சலாலம் வேண்டுமே இழுத்து செல்லும் என்னையே. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என் மேல் வந்து அமர்ந்திடும். விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என் மேல் வந்து அமர்ந்திடும். அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே, அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே. பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே, பரலோக தூதருடன். ஓ, முழங்காலை முடக்கியது முழந்தாள் அளவு அல்ல, முழங்காலை முடக்கியது முழந்தாள் அளவு அல்ல. நீச்சலாலம் வேண்டுமே இழுத்து செல்லும் என்னையே, நீச்சலாலம். அக்கினி அக்கினி அபிஷேகம் என்றும் வேண்டும் தெய்வமே. அப்பா, அக்கினி அபிஷேகம் என்றும் வேண்டும் தெய்வமே. என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமே, என்னாலும் என் பாத்திரம். விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும்
வெண்புறாவை போல என் மேல் வந்த ஓ விண்ணக காற்றே என் மேல் வந்தவன். அப்படி எழும்பி நின்று ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். எல்லாம் கண்களை மூடி. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த. நான் சொல்றேன், லிட்ரலா நீங்க ஆவியானவரை அனுபவிக்க முடியும். இந்த ஆராதனையில ஆவியானவரை நீங்க அனுபவிக்கணும். அவர் நம்ம கூட இருக்கிற தேற்றரவாளன், நம்ம கூட இருக்கிறவர். அவர் நம்ம கூட இருந்து நம்மை நடத்துகிறவர். இன்னைக்கு அவரை நீங்களும் நானும் அனுபவிக்க போகிறோம். யாராவது நமக்கு நல்ல பிரியமானவங்க கூட இருந்தா இவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அவங்க எப்போது கூட இருக்கணும்னு ஆசைப்படுவோம். ஆனா நான் சொல்றேன், வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த அண்ட சராசரத்தின் தேவன் நம்ம கூட எப்போதும் இருக்கிறார். இந்த உலகத்தில் அதுதான் பெரிய சந்தோஷம், அதான் பெரிய மகிழ்ச்சி. அதை நீங்க அனுபவிக்கணும். இங்க இருந்து எதை அனுபவிக்க போறோம்னா, ஆவியானவர் என் கூட இருக்கிறத நம்ம அனுபவிக்கணும். கரங்களை உயர்த்த முடிஞ்சவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி, நல்ல கரங்களை உயர்த்தி, ஆவியானவரே இன்னைக்கு அவருடைய தொடுதல் இல்லாம நம்ம இங்க இருந்து கடன் சொல்லக்கூடாது. எந்தெந்த ஏரியாக்கள்ல உங்க வாழ்க்கையில தொட வேண்டுமோ அவர் தொடுவார். ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவர். செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. சொல்லுங்க, செய்த நன்மை நினைக்கணும், செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவர். ஆவியானவரே 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 எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நீக்க பலன் வேண்டுமே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நீக்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. ஆவியானவரே
ஆவியானவரே ஷபர கதல கபர ஆவியானவரே ஆவியானவரே நான் கர்த்தருக்காக நான் வாழணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் என் வாழ்க்கையில் அடிக்கடி சோர்வுகள், பலவீனங்கள், மாம்சத்தில் ஏற்படக்கூடிய காரியங்கள், என்னால் எழும்ப முடியாதபடி இருக்கிற காரியங்கள், ஒருவேளை பலவித சூழ்நிலையால் நெருக்கப்பட்டு இந்த இடத்துல வந்திருக்கலாம். இன்னைக்கு ஆவியானவர் உங்களை பொசஸ் பண்ண போறார். எத்தனை பேர் விட்டு கொடுக்க ஆயத்தமா இருக்கீங்க? நீங்க விட்டு கொடுக்க ஆயத்தமா இருந்தா அவர் உங்களை பொசஸ் பண்ணுவார், உங்களை பிடித்து கொள்வார். நீங்க எங்க போனாலும் அவர் உங்களை விடவே மாட்டார். ஆவியானவர் உங்களை பொசஸ் பண்ண போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்ய போறாரு. இனி மனிதர்கள் உங்களை ஆளுகை செய்ய முடியாது. அந்த பிசாசு ஆளுகை செய்ய முடியாது. அந்த பயம் உங்களை ஆளுகை செய்ய முடியாது. அந்த கலக்கம் உங்களை ஆளுகை செய்ய முடியாது. இன்றைக்கு ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்ய விரும்புகிறார். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட ஆவியானவரே என்னை ஆளுகை செய்யும், ஆவியானவரே என்னை ஆளுகை செய்யும். ஆவியானவருக்கு விட்டுக் கொடுங்க. இப்பொழுது ஆவியானவர் தம்முடைய வல்லமையினால் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். எல்லா பயத்தின் ஆவிகள், எல்லா கலக்கத்தின் ஆவிகள், எல்லா கிரியைகள், எல்லா அந்தகார கிரியைகள், எதிர்காலத்தை குறித்து இருக்கதான எல்லா கலக்கங்களும் இப்பொழுது ஆவியானவர் எடுத்து போடுகிறார். இப்பொழுது புதிய நம்பிக்கை கத்த தருகிறார். ஒரு புதிய நம்பிக்கை கத்த தருகிறார். கரங்களை தட்டி ஆவியானவரே ஆவியானவரே வாய்களை திறந்து நல்ல அபிஷேகம் பெற்றவங்க எல்லாரும் நல்ல அந்நிய பாஷைகளை பேசும் பொழுது கத்த தம்முடைய வல்லமையினால் கர்த்தர் உங்களை நிரப்புவார். எல்லா வெறுமையான பாத்திரங்களை கத்த நிரப்புவார். இப்பொழுது நிரப்புவார் நிரப்புவார் நிரப்புவார். எல்லா நம்பிக்கை இல்லாத தன்மைகளில் கர்த்தர் இப்பொழுது புதிய நம்பிக்கை கத்த தருகிறார். புதிய நம்பிக்கை கத்த தருகிறார். ஒரு புதிய நம்பிக்கை கத்த தருகிறார். ஒரு புதிய பலனை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆவியானவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். நீங்க தாண்ட முடியாது. அவர் உங்களோடு கூட இருந்தால் இந்த காரியத்தை தாண்ட முடியும். இந்த காரியத்தை தாண்டுவதற்கு அவர் உங்களுக்கு கூட இருக்கும் பொழுது அது அவரால் முடியும். எத்தனையோ முறை ஆவியானவரை மட்டுப்படுத்திட்டோம். நம்ம கூட இருக்கிற ஆவியானவரை மட்டுப்படுத்திட்டோம். நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்டை மட்டுப்படுத்திட்டோம். நம்ம கூட இருக்கிற துணையாளரை மட்டுப்படுத்திட்டோம். நம்ம கூட இருக்கிற தகப்பனை மட்டுப்படுத்திட்டோம். நம்ம கூட இருக்கிற தாயை மட்டுப்படுத்திட்டோம். அவர் நம்ம கூட தாயாக, தகப்பனாக, நண்பனாக, ஆலோசகராக, எல்லா நிலைமையிலும் அவர் நம்ம கூடவே இருக்கிறார். எத்தனை பேர் நீங்க அந்த அனுபவத்தில் வந்திருப்பீங்க? எல்லாரும் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இன்னைக்கு அந்த அனுபவம் மங்கி போய் இருக்கிறது. ஆனா கர்த்தருடைய கிருபை நெறிந்த நாணலை முறியாமல் மங்கி எரிகிற திரியை அணைக்கவே மாட்டார். ஆராதனை எதுக்கு தெரியுமா? அனல் மூட்டிக்கிட்டே இருப்பார். திரும்ப திரும்ப அனல் மூட்டிக்கிட்டே இருக்கார். எப்படியாவது என் பிள்ளை எனக்காக எழும்பணும், எனக்காக எழும்பணும், என் சார்பில் நிற்கணும். நான் கூட இருந்து நான் செய்ய போகிற காரியம் பயங்கரமா இருக்கும். அவர் நம்ம கூட இருந்து அவர் செய்ய போற காரியம் பயங்கரமா இருக்கும். மோசேக்கு ஆண்டவர் சொன்னார், நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமியில் எந்த ஜாதியில் எடுத்தும் செய்யப்படாத அதிசயங்களை. எத்தனை பேருக்கு அந்த அதிசயம்? கரங்களை உயர்த்துங்க. பூமியில் எந்த ஜாதியில் எடுத்து செய்யப்படாத அதிசயங்கள் சொல்லுங்க. பூமியில் எந்த ஜாதியில், இது ப்ரொஃபட்டிக்கலா சொல்றேன், விசுவாசிச்சு அப்படியே ரிசீவ் பண்ணிக்கணும். பூமியில் எந்த ஜாதியில் இடத்துல செய்யப்படாத அதிசயங்களை கர்த்தர் எனக்கு செய்ய போறார். என் ஜனங்கள் நடுவே செய்ய போறார். என்னை சுற்றி இருக்கிற கண்கள் அதை பார்க்க போது கர்த்தர் என்னோடு கூட இருந்து அவர் செய்ய போற காரியம் பயங்கரமா இருக்க போது. அவர் கூட இருந்தா போதும். அவர் நம்ம கூட இருக்கணும். இந்த உலகத்தில் எது இருக்கோ இல்லையோ விடுங்க, live it. என் கூட நீங்க இருக்கணும் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே சொல்லுங்க. துணையாளரே உம் சிறகின் நிழலில் தானே கலிக்கூ. இந்த நேசத்தை இந்த பாடும் போதே நான் சொல்லட்டா, துணையாளர் உங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வந்திருக்கணும், ஏக்க பெருமூச்சு வந்திருக்கணும். அப்படி ஒரு வேளை வரல அப்படின்னா சம்திங், ஏதோ ஒரு இடத்துல ஒரு லீக் இருக்குன்னு அர்த்தம். சீரியஸா சொல்றேன். துணையாளரே அப்படின்னு சொல்லி பாடும்போது இந்த உலகத்துல யாரு நமக்கு துணையாளர்? யார் துணையாளர்?
அவர் அன்பு இல்லைன்னா உலகத்தில் வாழவே முடியாது. 2 கரங்களை உயர்த்தி, முடியுதோ முடியலையோ, அவர் பிரசன்னத்தை உணர முடியுதோ உணர முடியலையோ, அவ்வளவு கலக்கங்கள், அவள் நோ ப்ராப்ளம். அவர் துணையாளர் உங்க கூட இருந்து, அவர் உங்க கூட இருந்து அவர் செய்ய போற காரியங்களை நீங்க நின்று பார்க்க போறீங்க. 14:14 சொல்ற யாத்ரா 14:14 நீங்கள் நின்று கொண்டு அவர் உங்களுக்காக செய்ய போகிற காரியத்தை பார்க்க போறீங்க. தீர்க்கமா சொல்றேன், அவர் உங்களுக்கு செய்ய போற காரியங்களை நீங்க நின்று கொண்டு பார்க்க போறீங்க. துணையாளர் அப்படியே ரசிச்சு ருசிச்சு மகிமைப்படுத்துங்க. உங்களுக்கு முன்பதாக அடங்காத புயல்களும் அடக்கும், அடங்காத நபர்கள் அடங்குவார்கள், அடங்காத பார்வோனை கத்த அடக்குவார், அடக்குவாரே, அடக்குவார், 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 நிமித்துவார், உங்க தலையை நிமித்துவார், அடக்க வேண்டிய நபர்களை அடக்குவார். ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. துணையாளர் என் கூட இருக்கிறார், என் துணையாளர் என் கூட இருக்கிறார். 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, துணையாளரே உம் சிறகில் நிழலில் தானே களி கூறுவே. துணையாளரே உம் சிறகின் நிழலில் தானே களி கூறுவே, களி கூறுவே. என் தேவனே என் இயேசுவே உம்மாயே நேசிக்கி. சொல்லுங்க, என் தேவன் என் இயேசுவே. நீங்க ஆசைலாம் நீங்க அதிகாலையில் எழும்பி ஆண்டவர் ஆராதிக்கணும். அதிகாலையில் எழும்பணும். எத்தனை நாள் அவர் காத்திருந்தா தெரியுமா? எத்தனை நாள் உங்களை தட்டுனா தெரியுமா? எத்தனையோ நன்மைகளை அவர் உங்களுக்காக வைத்திருந்தார். ஆனா நம்ம சில நன்மைகளை, ஆண்டவர் தந்த நன்மையை தட்டி விட்டோம். இல்ல இல்ல, நான் சொல்றேன், இந்த மாசம் முடிவதற்குள்ள அவர் உங்களுக்கு வச்சிருக்கிற அந்த நன்மைகளை நம்ம பார்க்க போறோம். ஆனா அந்த அவர் எதிர்பார்க்கிற அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். செல்வமும் கனமும் உண்டு. நமக்கு ஒரு ஆசை வரணும், அதிகாலையில கர்த்தரை நான் தேடணும். அவர் எப்போ என்ன எழுப்பினாலும் எழும்பணும். எத்தனை பேருக்கு ஆசை எப்போ எழுப்பினாலும் எழும்பணும்? கையை உயர்த்துங்களேன், கையை உயர்த்துங்களேன். உலகத்துல என்னங்க இருக்கு? உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. அவரை நேசிக்கிறத தவிர இந்த உலகத்துல எதுவும் உண்மையான அன்பும் கிடையாது, நிலையானது எதுவுமே இல்லை. இந்த உலகத்துல நிலையானது எது தெரியுமா? அவரை நேசிக்கிற நேசம் மட்டும்தான் நிலையானது. அதான் என்னைக்கு நம்ம கூட இருக்கும். அவரை பார்த்து சொல்லுங்க, அதிகாலமே தேடுகிறேன் ஆர்வமுடன் நாடுகிறேன். சொல்லுங்க, சொல்லிருங்க, அதிகாலமே தேடுகிறேன் ராஜா ஆர்வமோ. அந்த பாசம் வந்துடட்டும். நாடுகிறேன் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பே, துதிப்பாடுவே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பே, துதிப்பாடுவே, துதிப்பாடுவே. என் தேவனே என் இயேசுவே உம்மாயே நேசிக்கிறேன். என் தேவனே என் இயேசுவே உம்மாயே. உண்மையா நேசிக்கிறேன். உண்மையா நீங்க நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன்னு சொல்ல 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 சொல்ல
கர்த்தர் உங்களுக்காக ஒரு பெரிய காரியங்களை அவர் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. தகப்பனை பார்த்து பிள்ளை சொல்லும்போது எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. நம்ம பிள்ளை நம்மகிட்ட வந்து ஐ லவ் யூ டாடி அப்படின்னு சொல்லும் போதே நம்ம இருதயம் எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. பரலோக தகப்பன் அவரை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லும் போது பரலோகம் நமக்காக வேலை செய்யும். தூதர்கள் நமக்காக பணிவிடை செய்து கொண்டிருப்பார்கள். ஒருவேளை உலகம் எல்லாம் மறந்தாலும் பரவாயில்ல, உலகம் உங்களை கைவிட்டாலும் பரவாயில்ல, உலகம் உங்களை வெறுத்தாலும் பரவாயில்ல, உங்களை நேசித்தவர்கள் உங்களை எந்த ஒரு பொருட்டா நினைக்காம இருந்தாலும் பரவாயில்ல, அவர் நம்மை நேசிக்கிறார். அவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உலகமெல்லாம் மாயையா உம் அன்பு மாறாதையா, உலகமெல்லாம் மாயையா உம் அன்பு மாறாதையா மாறாதையா, என் தேவனே என்னே உம்மாயே, என் தேவனே என் இயேசுவே உம்மாயே. ரெண்டு கரங்களை உயர்த்தி நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கில் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன் ஆராதிப்பேனும் உண்மை மனதுடன். அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை, அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. உன்னதரே உன்னதரே உயர்ந்தவரே ஆராதனை ஆராதனை, பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது. சொல்லுங்க, என் தேவன் அப்பா ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது. கிரகிக்க முடியா காரியம் செய்வேன், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வேன், சர்வஞானியே உம்மையா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கிரகிக்க முடியாத காரியங்களை கர்த்தர் செய்வாரு. இந்த வாரத்துல செய்ய போறாரு. திரும்ப சொல்றேன், உங்களை துரத்தி கொண்டிருந்த பார்வோனையும் அவனுடைய சேனையும் கர்த்தர் மூழ்கடிக்கிறார். இன்று கண்ட எகிப்தினை நீ காண மாட்டாய். ஏதோ ஒருத்தருக்கு நான் ப்ரொஃபட்டிக்கலா சொல்றேன், ஏதோ ஒருத்தர் பயந்து போய் இருக்கீங்க.
ஆண்டவர் உங்களை பார்த்து திட்டம் தெளிவா சொல்றாரு, இன்று கண்ட எகிப்தனை நீ பார்க்கவே மாட்ட. ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணித்து, ஆண்டவரே கடைசி ஆண்டவர் சொல்லுங்க, இந்த வாரத்தில் நான் இன்னும் உங்களுக்கு பிரியமா நடக்கணும்பா, இன்னும் நான் பிரியமா வாழணும் ஆண்டவரே, உங்க சித்தத்தை நான் செய்யணும் ஆண்டவரே, யா சித்தம் அல்ல ஆண்டவரே, நீர் எதை விரும்புகிறீரோ அதை நான் செய்யணும். ஆவியானவர் உங்களை பொசஸ் பண்ணணும், ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்யணும். எல்லா மாம்சத்தின் கிரியைகள், மாம்சத்தின் எண்ணங்கள் எல்லாம் சிறைப்பிடிக்கிற அனுபவங்களை கர்த்தர் இந்த நாளில் விடுவிக்கிறார். மாம்சம் உங்களை சிறைப்பிடிக்கிறது, அந்தகாரத்தின் கிரியைகள் சிறைப்பிடிக்கிறது. அதற்கு விரோதமாய் கர்த்தருடைய ஆவியானவர் கொடியேற்றுவார். சொல்லுங்க, இயேசுவே இப்படி இரத்தத்தினால் என்னை கழுவுங்க, சுத்திகரிங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா, என்னை அர்ப்பணிக்கிறேன், என் ஆவி ஆத்மா சரீரத்தை அர்ப்பணிக்கிறேன். சொல்லிருங்க, என் ஆவி ஆத்மா சரீரத்தை அர்ப்பணிக்கிறேன், உமக்கு பிரியமில்லாம நான் வாழக்கூடாது ஆண்டவரே. சொல்லுங்க, சும்மா ஜெபம் பண்ணுங்களேன், சும்மா ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே உமக்கு பிரியமில்லாம நான் வாழவே கூடாது, உங்க சித்தத்தை நான் செய்யணும், நீங்க எதை நினைக்கீங்களோ அதை நான் செய்யணும் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்கு நான் 100க்கு 100 கீழ்ப்படியணும்பா. சொல்லுங்க, அப்படியே வாய் திறந்து சொல்லுங்களேன். சொல்ல 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 அந்த பலனை கத்த தராரு, அந்த கிருபையை கத்த தாராரு, அந்த கிருபையை கத்த தாராரு, அந்த கீழ்ப்படியக்கூடிய கிருபையை தாராரு. ஓ, அந்த உணர்வுள்ள இருதயத்தை கத்த தாராரு, எல்லா உணர்வற்ற இருதயத்தை கத்தர் மாற்றாரு, எல்லா கடினமான இருதயத்தை கத்தர் மாற்றாரு. இப்பொழுது கத்தர் நமக்கு ஒரு உணர்வை கத்த தாராரு. இயேசுவே இயேசுவே அப்பா, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, எங்கள் குடும்பம் ஒரு பரலோகமா இருக்கணும், எங்க குடும்பம் நரகமா இருக்க கூடாது, எங்க குடும்பம் ஒரு பரலோக குடும்பமா, பரலோகத்தை நாங்கள் எங்கள் குடும்பத்தில் அனுபவிக்கணும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல உறவை தாங்க, பிள்ளைகளுக்குள்ள நல்ல உறவை தாங்க, எங்களுக்குள் ஒரு ஐக்கியம் உண்டாகட்டும். ஐக்கியத்துக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா சத்துருவின் கிரியைகளை இப்பொழுது நிர்மூலமாக்குகிறேன். குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா தார்மாரின் ஆவிகள், எல்லா அந்தகார கிரியைகள், எல்லா பிசாசின் கிரியைகள் இப்பொழுது அழிக்க போறோம். எல்லாம் ஒருமனப்பட்டு அர்ப்பணிச்சு ஜெபம் பண்ணுங்க. அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நமக்காக கிரியை நடப்பிப்பார். எல்லா சத்துருவே இயேசுவின் நாமத்தில் கரத்தை எடு என்று கட்டளை கொடுக்கிறேன். தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத சண்டைகள், தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத எல்லா காரியங்களும் நசன இயேசுவின் நாமத்தில் குடும்பத்தை விட்டு வெளியேறட்டும் என்று கட்டளை கொடுக்கிறேன். ஆண்டவரே, எங்க குடும்பத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். கடைசியா ஒரே ஒரு ஸ்டான்ஸா பாட ஆசைப்படுறேன். நானும் என் யோசுவா சொல்றார், நானும் என் வீட்டாரும் உண்மையே நேசிப்போம், சேவிப்போம். உண்மையா சொல்லி பாருங்க, குடும்பம் பரலோகமா இருக்கும். எல்லாம் நம்ம கையில தான் இருக்கு. நம்ம சாத்தான் குடும்பத்தில் புகுந்துலான்றோம். இல்ல, நானும் என் வீட்டாரும் கர்த்தரை நாங்க சேவிப்போம். சொல்லிருங்க, நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம். உமக்காய் ஓடுவோம். உந்த நாமம் சொல்லுவோம். எபினேசர் இதுவரை உதவினீ யெகோவா ஈரே. எல்லாம் பார்த்துக்கொள்வி, எல்லாம் பார்த்துக்கொள்வி. சொல்லிருங்க, எபினேசரே இதுவரை உதவினீ யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. எல்லாம் பார்த்துக்கொள்வீர், எல்லாம். கடைசி அர்ப்பணிச்சிருங்க. முழந்தா படியிட்டு முழுவதும் தருகிறே. நான் முழந்தா படியிட்டு முழுவதும்
மெய்யான தெய்வமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே, என் வாழ்வின் கடைசியா சொல்லிருக்கு, கைவிடா தெய்வமே, கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யா தீபமே, என் வாழ்வின் முழந்தான் படியிட்டு முழுவதும் சாருதி, முழந்தான் படியிட்டு முழுவதும். தகப்பனே, எங்கள் ஆவி ஆத்மா சரீரங்களை தர்றோம். நாங்கள் எங்களை நம்பி இல்லைப்பா. இந்த நற்பொருளை பவுல் சொல்ற நற்பொருளை உனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியினால் காத்துக்கொள். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் இருக்கிற அந்த நற்பொருளை காத்துக்கொள்கிறேன். எங்களுக்குள் ரட்சிப்பு விலையேறப்பெற்றது, அபிஷேகம் விலையேறப்பெற்றது, குடும்ப சமாதானம் விலையேறப்பெற்றது. எந்த சத்துருவும், எந்த மனுஷனும், எந்த கிரியைகளும் அதை மேற்கொள்ளக்கூடாது, எடுத்து போட்டுறக்கூடாதப்பா. நம்முடைய கருத்தில் தர்றோம். மீதமுள்ள எல்லா பகுதியிலும் நீ ஆசீர்வாதம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.